திமுகவோட சீட்டிங் வலையில அரசு ஊழியர்கள் சிக்கிடக்கூடாது, தேச துரோக குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இன்று முதல் புறக்கணிக்க போவதா வருவாய்த்துறை சங்கங்களோட கூட்டமைப்பு, அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்டோர் அறிவிச்சிருந்தாங்க. இந்த போராட்டத்தை திமுக தூண்டி விடுவது பற்றி ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் கடந்த 2 வாரங்களா நடந்துட்டு வருது. இந்த பணியில வருவாய்த்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த பணியை உரிய திட்டமிடலின்றி, பயிற்சி அளிக்காம, கூடுதல் பணியிடங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு என எதுவுமே வழங்காம அவசர கதியில மேற்கொள்ள அரசு நிர்பந்தம் செய்வதாகவும், இதனால மன உளைச்சல் மற்றும் பணி நெருக்கடி ஏற்படுவதாகவும் வருவாய்த்துறை ஊழியர்களோட கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கு. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஏற்கனவே முறையீடு செஞ்சும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படலன்னும், பணி நெருக்கடி அதிகரித்ததால இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க போவதாகவும் வருவாய்த்துறை ஊழியர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதே போல அங்கன்வாடி ஊழியர்களும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. SIR திருத்தத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து வரும் திமுகவோட தூண்டுதல் காரணமாவே சில ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தோட பின்னணியில திமுக இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இப்படி நடக்கிறதுன்னா இது தேச துரோக குற்றச்சாட்டு தான். எந்த காரணத்துக்காகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் பாதிப்படையக்கூடாது என்பதை மாநில அரசு உறுதிப்படுத்தணும்.